உலக மக்கள் தொகையில் 70% ஆண்களுக்கு விந்து முந்துதல் பிரச்சனை இருக்குது. 2 நிமிடத்தில் அவங்க விந்து வெளியேற்றிடுறாங்க. இதில் ஆண்கள் சஃபர் ஆகிறது இல்லை. இந்த விந்து முந்துதலை எப்படி சரி செய்கிறது? இது 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். விந்து வரும் அப்படின்னு தோணும்போது ஆணுறுப்பு வெளியே எடுத்துட்டு அதனுடைய நுனிப்பகுதியை அழுத்துறது, ஸ்குவீஸ் பண்ணுறது. 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கு விந்து சீக்கிரம் வந்துட்டாலும் செக்ஸ் அங்கே நிறுத்த வேண்டாம். நீங்கள் உங்கள் மனைவி உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் நீங்கள் அவங்கள தூண்டி உச்சகட்டத்திற்கு கொண்டு வந்துட்டு நிறுத்திட்டீங்கன்னா, பொதுவாக நம்ம என்ன தவறுகள் பண்ணுறோம் அப்படின்னா, வயதான உடனே கல்யாணம் பண்ணி வச்சுறோம். வயதான உடனே 2 விஷயங்கள் முக்கியம் திருமணத்திற்கு முன்பு. வணக்கம். விந்து முந்துதல் அப்படின்றது ஆண்களுக்கு உள்ள மிக மிக அதிகமான ஆண்களுக்கு உள்ள பிரச்சனை விந்து முந்துதல். உலக மக்கள் தொகையில் 70% ஆண்களுக்கு விந்து முந்துதல் பிரச்சனை இருக்குது. 2 நிமிடத்தில் அவங்க விந்து வெளியேற்றிடுறாங்க. இதில் ஆண்கள் சஃபர் ஆகிறது இல்லை பொதுவாக, ஏன்னா அவங்களுக்கு உச்சகட்டம் வந்துடுது. ஆனால் அவங்க பார்ட்னருக்கு உச்சகட்டம் அடைகிறதில்லை. இது 1 முறை 2 முறைன்னா ஒன்றும் இல்லை. ஆனால் வருடக்கணக்கில் போகும்போது ஒரு கட்டத்தில் பார்ட்னர் துணைவர் அவங்க எதிர்பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. சில நேரங்களில் கோபமாக பேசவும் ஒத்துழைக்க மறுக்கவும் செய்யலாம். அவங்க தான் இதில் உச்சகட்டம் அடையாமல் ஒரு சிக்கலான மனநிலையில் இருக்கலாம். ஆண்களுக்கு அதனால் மனக்கவலை வரும், பார்ட்னர் திருப்தி அடையலை அப்படின்றதுனால ஒரு குழப்பம் வரும். இந்த விந்து முந்துதலை எப்படி சரி செய்கிறது? இது 2 வகையாக நம்ம பிரிச்சுக்கலாம். ஒன்று சில பயிற்சிகள் இருக்குது, இன்னொரு பக்கம் சில மருந்துகள் அற்புதமாக இருக்குது. 2ஐயும் சேர்த்து பயன்படுத்தும் போது அற்புதமான விளைவுகளை அவங்க பெற முடியும். பயிற்சிகள் அப்படின்னா ரொம்ப ஆரம்ப காலத்திலேருந்து சில விஷயங்கள் சொல்லிக்கிட்டு இருக்கோம். தாம்பத்திய உறவில் ஈடுபடுறாங்க, விந்து வரும் அப்படின்னு தோணும்போது ஆணுறுப்பு வெளியே எடுத்துட்டு அதனுடைய நுனிப்பகுதியை அழுத்துறது, ஸ்குவீஸ் பண்ணுறது. 1 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். திரும்ப உறவு வச்சுக்கோங்க. திரும்ப விந்து வரும்னு தோணும்போது வெளியே எடுத்துட்டு திரும்ப நுனிப்பகுதியை ஸ்குவீஸ் பண்ணுறது, ஸ்குவீஸ் டெக்னிக். அடுத்ததாக கெகல்ஸ் எக்ஸசைஸ்ன்னு. கெகல்ஸ் எக்ஸசைஸ் டாக்டர் கெகல் கிட்டத்தட்ட 1954 இந்த ஆசனவாயை சுற்றியுள்ள பகுதியில் சுருக்கி விரித்து அதை பலப்படுத்தும் போது சிறுநீர் பெண்களுக்கு டக்குன்னு வெளியாகிறது, தூங்கும்போது இருமும்போது வெளியாகிறத தடுக்கிறதுக்காக அவர் ஒரு கைனகாலஜிஸ்ட் இதை கண்டுபிடிச்சது. பின்னால் என்ன தெரிஞ்சதுன்னா, இந்த எக்ஸசைஸ் ஆண்கள் பண்ணும்போது விந்து முந்துதை தடுக்க முடியும் அப்படின்னு கண்டுபிடிச்சார். அடுத்து சில பொசிஷன்ஸ் அதுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்கும். விந்து சீக்கிரம் வராமல் இருக்கிறதுக்கு பெண்கள் மேலேருந்து ஆண்கள் கீழே இருந்து தாம்பத்திய உறவில் ஈடுபடும் போது சீக்கிரம் விந்து வராமல் இருக்கும். இதெல்லாம் இருக்குது. இதை தவிர வேறு சில யோக ஆசனங்களும் பயன்படும். வஜ்ரோலி முத்ரா, அஸ்வினி முத்ரா போன்ற யோக ஆசனங்களும் விந்து உடனே வெளிவராமல் தடுக்கிறதுக்கு பயன்படும். மருந்துகள் நிறைய இருக்குது. பழைய மருந்துகள் SSRIன்னு நிறைய மருந்துகள் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருந்தோம். 2010 முதன்முறையாக விந்து முந்துதலுக்காக அமெரிக்காவில் ஒரு டெபாக்சிட்டின்ற ஒரு மருந்து கண்டுபிடிக்கப்பட்டு அது இந்தியாவிலையும் இப்போ ஈஸியாக கிடைக்குது, விலை குறைவாகவே கிடைக்குது. இந்த மருந்துகளையும் இந்த பயிற்சிகளையும் சேர்ந்து பயன்படுத்தலாம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மருந்துகளை குறைச்சிக்கிட்டே வந்துட்டு பயிற்சிகளை அதிகப்படுத்திக்கலாம். அவங்க நீண்ட நேரம் உறவு ஈடுபடலாம். ஒரு சில காரணங்களை கண்டறியணும். முதல்ல சில டெஸ்ட்டுகள் எடுப்போம். இரத்த குழாயில் ஏதாவது பிரச்சனை, ஹார்மோன் ஏற்றத்தாழ்வு, நரம்புகள் பாதிப்பு, மன அழுத்தம், பதட்டம், ஆணுறுப்பில் ஏதாவது பிரச்சனைகள், மெட்டபாலிக் ப்ராப்ளம், சாப்பிடக்கூடிய மருந்து மாத்திரைகள், இப்படி பல காரணங்களும் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணணும். இவ்வாறு செய்கிறதன் மூலமாக நீண்ட நேரம் அவங்க உடலுறவில் ஈடுபட முடியும். இது ஒரு பக்கம். இதை தவிர சில நேரம் வேறு ஏதாவது பண்ண முடியுமானா, கண்டிப்பாக உங்களுக்கு விந்து சீக்கிரம் வந்துட்டாலும் செக்ஸ் அங்கே நிறுத்த வேண்டாம். நீங்கள் உங்கள் மனைவி உச்சகட்டம் அடைகிற வரைக்கும் நீங்கள் அவங்கள தூண்டி உச்சகட்டத்திற்கு கொண்டு வந்துட்டு நிறுத்திட்டீங்கன்னா 2 பேரும் உச்சகட்டம் அடைஞ்சிட்டீங்க. அதனால் விந்து முந்துதல் என்ற பிரச்சனையே இல்லை. அப்போ ஒரு பெண்ணை எவ்வாறெல்லாம் தூண்டுறது? ABCDEF நம்ம சொல்கிறோம். ஏன்றது ஏ ஸ்பாட், பெண்ணுறுப்பின் உட்பகுதியில் நீங்கள் விரல்களை எப்படி தூண்டும் போது உள்பகுதியில் மேலே ஏ ஸ்பாட்னு இருக்குது. இதை தூண்டுவதன் மூலமாக ஒரு பெண்ணை உச்சகட்டம் கொண்டு வர முடியும். இதை விஞ்ஞானபூர்வமாக நிரூபிச்சிருக்காங்க. Bன்றது பிரஸ்ட், மார்பகங்கள், நிப்பிள் தூண்டுவதன் மூலமாக 4-5
சதவீத பெண்கள் உச்சகட்டம் அடைய முடியும். குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது கூட சில பெண்கள் உச்சகட்டம் அடைய முடியும். அதனால் இதன் மூலமாக பி ஸ்பாட் தூண்டுறதன் மூலமாக உச்சகட்டத்தை கொண்டு வர முடியும். சின்றது கிளைட்டோரிஸ். இது பெண்ணுறுப்புக்கு ஒரு 3 சென்டிமீட்டருக்கு மேலே, வெஜைனாக்கு ஒரு 3 சென்டிமீட்டருக்கு மேலே கிளைட்டோரிஸ்ன்னு இருக்குது. இதை நீங்கள் தூண்டுறதன் மூலமாக பெரும்பாலான பெண்கள் உச்சகட்டம் அடைஞ்சிருவாங்க. அடுத்து டீன்றது ஜி ஸ்பாட். இது கண்டுபிடிச்சது இந்தியர்கள் தான். அர்த்தச்சந்திர நாடி அப்படின்னு கல்யாணமல்லா அவருடைய அனங்கரங்கா புத்தகத்தை இதை குறிப்பிட்டிருக்காரு. அனங்கரங்கா என்ற புத்தகத்தில் கல்யாணமல்லா அர்த்தச்சந்திர நாடி பெண்ணுறுப்பினுடைய உள்பகுதியில் ஒரு 1.5 சென்டிமீட்டருக்கு உள்பகுதி மேலே இந்த ஜி ஸ்பாட் இருக்கு. இதை தூண்டும் போது இது ஒரு ரூபாய் காயின் அளவுக்கு பெருசாகிடும். இதை தொடர்ந்து தூண்டிக்கிட்டு இருந்தாங்கன்னா அந்த பெண் உச்சகட்டம் அடைய முடியும். ஈன்றது இதுக்கப்புறம் தான் நீங்கள் என்ட்ரு ஆகணும். ஸோ இவ்வளோ நேரம் நீங்கள் செலவு பண்ணி ஒரு பெண்ணை தூண்டிங்கன்னா அவங்க உச்சகட்டம் அடைஞ்சிடலாம். அதுக்கப்புறம் நீங்கள் ஆணுறுப்பை உட்செலுத்தலாம், என்டர். இன்னும் கொஞ்சம் நேரம் நீடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எஃப் ஃபீமேல் ஆன் டாப் பொசிஷன் கண்டினியூ பண்ணிங்கன்னா இன்னும் விந்து வராது, லேட் ஆகும். ஸோ இந்த மாதிரி பல்வேறு முறைகளில் நீங்கள் விந்து வராமல் தாம்பத்திய உறவை தொடர்ந்து கொண்டே இருக்கலாம். 2 பேரும் சந்தோஷமாக இருக்கலாம். பெண்களுக்கு ஒரு மன குறை இருக்காது. பொதுவாக நம்ம என்ன தவறுகள் பண்ணுறோம் அப்படின்னா, வயதான உடனே கல்யாணம் பண்ணி வச்சுறோம். வயதான உடனே 2 விஷயங்கள் முக்கியம் திருமணத்திற்கு முன்பு. ஒன்று, உடல் ரீதியாக இந்த விஷயங்கள் எல்லாம் விஞ்ஞானபூர்வமான விஷயங்கள் தம்பதிகள் 2 பேருக்கும் தெரிஞ்சிருக்கணும். இரண்டாவதாக உறவுகள் ரீதியான பல விஷயங்களையும் அவங்க தெரிஞ்சிருக்கணும். எதுவுமே தெரியாமல் வயதானதுனால மட்டுமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. உறவுலையும் பெண்கள் திருப்தி அடையாமல் போகலாம், ஆண்களுக்கும் பிரச்சனைகள் வரலாம். இதன் மூலமாக விவாகரத்துக்கள் அதிகரிக்கிறத இன்றைக்கி பார்த்துட்டு இருக்கோம். ஸோ பெருமளவான விவாகரத்துக்களை தவிர்க்கலாம். 2 பேரும் ஒரு சந்தோஷமான ஒரு அற்புதமான பாலியல் வாழ்க்கை இல்லறத்தில் அவங்க ஈடுபட முடியும். வணக்கம்.